ரொக்க உதவியை மொத்தமாக அல்லது அதில் ஒரு பகுதியை நன்கொடையாக திருப்பித் தரும்படி அதிபர் மூன் ஜே-இன் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. அடுத்த மாத நடுப்பகுதிக்குள் தென்கொரியர்கள் அந்த உதவித்தொகையை பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. கோவிட்-19 கிருமி தொற்றை தினமும் எதிர்த்து போராடி வரும் முன்னிலை ஊழியர்களை அங்கீகரிக்க சிறப்பு பொம்மைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மெட்டல் நிறுவனம் அந்த பொம்மைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. அந்த பொம்மைகள் தேங்க்யூ ஹீரோஸ் எனும் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளன. மொத்தம் 16 பொம்மைகள் சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள், விநியோக ஓட்டுநர்கள், மளிகை கடை ஊழியர்கள் உள்ளிட்டவர்களை பொம்மைகள் சித்தரிக்கின்றன. ஒரு பொம்மையின் விலை 20 வெள்ளி. பொம்மைகளை வாங்க விரும்புவோர் இணையம் வழி முன்பதிவு செய்யலாம். விற்பனையின் மூலம் கிடைக்கும் தொகை முன்னிலை சுகாதார ஊழியர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்க பயன்படுத்தப்படும். இதற்கிடையே பிரிட்டனின் முன்னைய போர் வீரர் டாம் மோ அந்நாட்டின் தேசிய சுகாதார சேவைக்கு $36 மில்லியன் நிதி திரட்டியதால் அவருக்கு கௌரவ கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவரது 100வது பிறந்த நாள் அன்று அந்த கௌரவம். அவர் தமது தோட்டத்தை சுற்றி 100 முறை நடந்து நிதி திரட்டினார். பெட்ஃபோர்ட்ஷியரில் உள்ள தி யார்க்ஷயர் படைப்பிரிவின் தலைமை அதிகாரி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மெக்டானல்ட்ஸ் உணவகங்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட மாட்டா. வானிலை அறிக்கையை வழங்கியோர் மிட்சுபிஷி எலக்ட்ரிக். கோவிட்-19 கிருமி தொற்று பரவலை கட்டுப்படுத்த பாதுகாப்பான தூர இடைவெளி சார்ந்த கூடுதல் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசல் அதிகமான இடங்களில் நுழைவதற்கு கட்டுப்பாடு இருக்கும். உதாரணத்திற்கு பிரபலமான ஈரச்சந்தைகள் கேலாங் செராய் சந்தை, சாங்பாங் சந்தை, பிளாக் 20, 21 மாஸ்லிங் லேன் மற்றும் பிளாக் 505 ஜூரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 52 உள்ள சந்தைகள் ஆகியவற்றுக்கு செல்ல கட்டுப்பாடுகள் இருக்கும். அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டவருக்கான அடையாள அட்டையின் இறுதி எண்ணை இரட்டைப்படை எண்ணாக கொண்டிருப்பவர்கள் இரட்டைப்படை எண்ணுடைய தேதிகளிலும், ஒற்றைப்படை எண்ணாக கொண்டிருப்பவர்கள் ஒற்றைப்படை எண்ணுடைய தேதிகளிலும் மட்டுமே இந்த சந்தைகளில் அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற ஈரச்சந்தைகளும் பேருங்காடிகளும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தலாம். அனைவரும் அவற்றுக்கு இணங்கி நடக்க வேண்டும். மருந்து கடைகள் உள்ளிட்ட ஆக முக்கியமான அத்தியாவசிய சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும். உணவங்காடி நிலையங்கள், உணவு கூடங்கள் போன்ற இடங்கள் உணவை வாங்கி எடுத்துச் செல்வதற்கும் உணவு விநியோகத்திற்கும் மட்டுமே தொடர்ந்து திறந்திருக்கும். உணவு கடைகளிலும் வீட்டிற்கு வெளியேயும் அமர்ந்து சாப்பிட அனுமதி இல்லை. நீங்கள் உங்களது சொந்த பாத்திரங்களை கொண்டு செல்ல ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். இருப்பினும் முக்கியத்துவம் அதிகம் அல்லாத சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு பானங்கள், பொட்டலங்களில் உள்ள தின்பண்டங்கள், மிட்டாய்கள், இனிப்புகள் போன்ற குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை மட்டும் விற்கும் தனித்து இயங்கும் உணவு பான கடைகள், சிகை அலங்கார மற்றும் முடித்திருத்தும் சேவைகள். இந்த நடவடிக்கைகள் மே 4ஆம் தேதி வரை நடப்பில் இருக்கும். அனைவரும், குறிப்பாக நமது மூத்தோர், கட்டாயம் வீட்டிலேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டுமே வெளியே செல்லவும், தனியாக செல்லவும், வேலை முடிந்தவுடன் உடனே வீடு திரும்பவும். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும்போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். சரியானதை செய்யுங்கள். அனைவரது சுகாதாரமும் நாம் ஒவ்வொருவரையும் சார்ந்துள்ளது. தகவல்களுக்கு அதிகாரத்துவ தளங்களை நாடுங்கள். வதந்திகளை பரப்ப வேண்டாம். கோவிட்-19 குறித்த ஆக அண்மை தகவல்களை தமிழில் பெற்றுக்கொள்ள gov.sg வாட்ஸ்அப் சேவைக்கு பதிந்து கொள்ளுங்கள். விடுமுறை தின சிறப்பு திரைப்பட. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். இது ஏதோ புது கோஷ்டி. ஹீரோ அறவே கூடாது. விஜய் சேதுபதியின் மாறுபட்ட நடிப்பில் சூப்பர் மாமா. 300 கோடி முடியுமா? ஒரு பைக்கு, ஒரு கார் மட்டும் எப்ப கொண்டு போகும்? எப்படி பாஸ்? அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா? காசே. கலக்கல் வெற்றி திரைப்படம் சூது கப்பு இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் வசந்தத்தில். What's the easiest way to win $20,000 in 2020? It's with Class 35. Spin and win. Just listen for the song of the hour every weekday.
Be the first to call in. And you qualify for the Sure Win Spin on Fridays. You are caller number 1! Spin your way to any of the 9 cash prizes on Class 95's wheel. Including the grand prize of $20,000. Class 95, spin and win 20 in 20. Listen to Class 85 on weekdays to play. Class 95. சிங்கப்பூரில் உள்ள அனைத்து மெக்டானல்ட்ஸ் விரைவு உணவக கிளைகளும் இன்னும் சிறிது காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை கிளைகள் மீண்டும் செயல்படும் என்று அது முன்பு கூறியிருந்தது. ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் ஆகியோரின் பாதுகாப்பையும் நலனையும் கருதி கிளைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று மெக்டானல்ட்ஸ் சிங்கப்பூர் அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது. கோவிட்-19 சூழலை கண்காணித்து தகுந்த நேரத்தில் கிளைகள் திறக்கப்படும் என்று நிறுவனம் கூறியது. அந்த நிறுவனத்தின் 7 ஊழியர்கள் கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூரின் 6 தன்னாட்சி பல்கலைக்கழகங்களில் சேர மாணவர்கள் மே 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். வெளிநாட்டில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள திட்டமிட்டு தற்போதைய கோவிட்-19 சூழலால் முடிவை மாற்றிக்கொண்ட மாணவர்களுக்கு உதவுவது அதன் நோக்கம். பல்கலைக்கழகங்கள் இன்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் அது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகியவை அந்த 6 பல்கலைகள். தகுதி பெறும் மாணவர்களுக்கு வழக்கமான தெரிவு நடைமுறையின் கீழ் அனுமதி வழங்கப்படும். வெளிநாடுகளில் பட்டப்படிப்பை தொடங்கிவிட்ட மாணவர்கள் சிங்கப்பூர் தன்னாட்சி பல்கலைக்கழகங்களில் குறிப்பிட்ட பாடங்களை எடுப்பதற்கோ ஒரு தவணைக்கு இங்கு படிப்பதற்கோ விண்ணப்பிக்கலாம். சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இம்முறை தனது கல்வி ஆண்டு மே மாதத்துக்கு பதிலாக செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் என்று முன்னதாக அறிவித்தது. மற்ற 5 பல்கலைக்கழகங்களின் கல்வி ஆண்டில் எந்த மாற்றமும் இல்லை. மீடியாகார்ப் நிறுவனம் 2 அனைத்துலக போட்டிகளில் பெரிய வெற்றிகளை குவித்துள்ளது. நியூயார்க் தொலைக்காட்சி திரைப்பட விருது விழாவில் மீடியாகார்ப் 28 விருதுகளை வென்றது. உலக தொலைக்காட்சி ஊடக விழாவில் மேலும் 20 விருதுகளை அது கைப்பற்றியது. CNN சொந்தமாகவும் சுயேட்சை தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்தும் தயாரித்த விளக்கப்படங்கள் ஏராளமான விருதுகளை பெற்றன. நியூயார்க் தொலைக்காட்சி திரைப்பட விருது விழாவில் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தங்க விருதை வென்ற 3 நிகழ்ச்சிகளில் பருவநிலை மாற்றத்தை ஆராய்ந்த டிப்பிங் பாயிண்ட் நிகழ்ச்சியும் ஒன்று. 4 பாகங்களாக CNN ஒளிபரப்பப்பட்ட பிகமிங் ஹியூமன் என்ற மற்றொரு விளக்கப்படமும் விருது பெற்றது. மனித குலத்தை மாற்றக்கூடிய செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை அது ஆராய்ந்தது. வேலையிடத்தில் தற்போதைய தலைமுறையினரின் ஊக்கத்தை எடுத்துக்காட்டியதற்காக We Are Gen Z முன்னோட்ட நிகழ்ச்சி உலக தொலைக்காட்சி ஊடக விழாவில் வெற்றி பெற்றது. கோவிட்-19 கிருமி பரவல் நிலவரத்தின் போது உள்ளூர் கலைக்குழுக்கள் மக்களை எவ்வாறு சென்றடைவது என்பதை கண்டறிவதையே முக்கிய பணியாக கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு குழுவும் தனது படைப்புகளை மெருகேற்றி மக்களை அணுகும் முறையை மாற்றி அமைப்பது இப்போது அவசியமாகிறது என்று T-Works நிறுவனம் கூறியுள்ளது. உள்ளூர் மேடை நாடக நிறுவனமான தியேட்டர் ஒர்க்ஸ் இனி T-Works என்றழைக்கப்படும். மேடையில் படைக்கப்படும் கலைகளை தவிர்த்து மற்ற வகையான கலைகளிலும் அது ஈடுபட்டு வருவதால் அந்த பெயர் மாற்றம். T-Works நிறுவனத்தின் படைப்புகளை இனி இணையத்திலும் காண முடியும். ஆனால் முன்பு தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டும் இணையத்தில் பதிவேற்றினால் போதாது என்று நிறுவனத்தின் கலை இயக்குநர் கூறுகிறார். கலைக்குழுக்கள் தன்னிச்சையாக சிந்தித்து படைப்புகளை உருவாக்குவது அவசியம். அரசாங்கத்தின் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த நடைமுறையை குழுக்கள் பின்பற்ற வேண்டும் என்றார் அவர். இணையத்துக்கு ஏற்ற படைப்புகளை உருவாக்க வேண்டும். கலைகளை படைக்கும் பாணியை சற்று மாற்றியமைப்பது, குறிப்பாக கோவிட்-19 நிலவரத்தால் கலைத்துறை பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெறுவதாக அவர் கூறினார். சாக்லேட்டை பார்த்தவுடன் நம்மில் பலருக்கு அதை சுவைக்க தோன்றும். உணவுப் பொருளை தவிர வேறு எதற்கும் சாக்லேட்டை பயன்படுத்தும் எண்ணம் உதிப்பது அரிது. சாக்லேட்டை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட வித்தியாசமான பொருள்கள் ரஷ்யாவில் நடைபெற்ற கண்காட்சியில் பலரை பிரமிக்க வைத்தன.